பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயது படிப்பு முடிச்சிட்டதுக்கப்புறம் பெத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நினைக்கிறாங்கன்னா, புள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக்கணும். பொதுவாவே வந்து இப்போனா 18 வயசு தாண்டிட்டாவே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு வந்து ஜாதகம் வந்து பார்க்கணும். நல்ல இடத்துல வரன் அமைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அங்க வந்து முன்னணியா வைப்பாங்க. அவ படிச்ச நாளிலிருந்து, அதாவது அந்த காலேஜ் முடிச்ச நாளிலிருந்து நான் வந்து வரனை தேடிட்டு இருக்கிறேன். சரியான ஒரு வரன் வந்து அமைய மாட்டேங்குது. அப்படி வரக்கூடிய வரன் எல்லாமே வந்து இப்போ இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க. பார்த்துருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, எடுத்துருமே அவங்ககிட்டருந்து நல்ல வார்த்தை வராதா எல்லாமே எதிர்பார்த்துட்ருப்போம். சில பேர் வந்து காதலிச்சு, அதாவது 22லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணை நேசிப்பாங்க, அதாவது ஒரு ஆண் மகனை நேசிப்பாங்க. அந்த காதல் கை கொடுக்குமா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கும். எதிர்பார வழியில் வந்து பார்த்தீங்கன்னா, பையன்கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தைகளும், பெண்ணிகிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் இந்த ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக மாறிடும். ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து காதல் மேலே எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரியக்கூடிய தருவாயில் அவங்க அமைச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்ட அமைப்புள்ளவங்களுக்கும் கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படக்கூடிய காலங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தி அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு சாதகம் அமையறதுக்கு இறைவனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதிக்கூடியது தான் சுயவரா பார்வதி ஹோமம். இந்த சுயவரா பார்வதி ஹோமத்தில் வந்து திருமணம் ஆகாத பெண்கள், ஆண்கள், அது மட்டும் இல்லை பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுங்களை வந்து பையனுக்கு நல்லபடியாக வரன் அமையுமா, பொண்ணுக்கு நல்லபடியாக வரன் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸை அவங்களுக்கும், அதை வந்து காதலிச்சு கைவிடப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும், புதிதாக காதலிக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் வரக்கூடிய 5ஆம் தேதி சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுயவரா பார்வதி ஹோமம் சொல்லக்கூடிய ஒரு ஏஎல்பி குருவின் சார்பாக நடைபெற்று இருக்கிறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து இந்த ஒரு வாய்ப்பினை நழுவ விடாதீங்க.